ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா ஹோட்டல் மெனு ஐட்டம். ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போறேன், ஒரு டீ கடைக்கு போறேன். அந்த டீ கடையில ஒரு 4 ஐட்டம் இருக்கு. ஒவ்வொரு ஐட்டமோட விலையும் இது. வடைக்கு இவ்வளோ, டீக்கு இவ்வளோ, பஜ்ஜிக்கு இவ்வளோ, போண்டாக்கு இவ்வளோ, ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. நான் போயிட்டு இந்த 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 பொருள் இத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றத நான் கேட்கறேன். கேட்டுட்டு இந்தாங்க பணம்னு சொல்லி ஒரு அமௌண்ட் நான் எடுத்து கொடுக்குறேன். கடைக்காரர் வந்து அதை கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு மீதி சில்லறை கொடுக்கணுமா, இல்லைன்னா கொடுத்த காசு சரியா போச்சா, இல்லைன்னா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுதான் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் அல்காரிதம் எழுதும். ஸோ வாட் ஷுட் பி மை ஸ்டெப் 1? இங்க எந்தெந்த பொருள் எத்தனை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். ஓகே, கெட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ஐட்டம்ஸ் இல்லையா, எந்தெந்த பொருள் என்னென்ன வாங்கியிருக்கேன். அடுத்து அடுத்து என்ன பண்ணணும்? அந்த ஐட்டமோட காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, எந்த எந்த ஐட்டமோட காஸ்ட்? நம்ம வாங்குனதுக்கு சார். ஓகே, ஒவ்வொரு பொருளுக்கும் இல்லையா. கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்க. அவைலபிலிட்டி செக் பண்ணணும். ஓகே, எல்லா பொருளும் அவைலபிள். அப்பதான் கடை ஓபன் பண்ணிருக்காங்க. எல்லாமே அவைலபிள். அவைலபிலிட்டி செக் பண்ணலாம். அது நம்ம அப்கமிங் இதுல பார்ப்போம். சரியா? சோ இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு அப்படின்றது அசம்ஷன். அடுத்து என்ன? பே பண்ணுவோம். ரைட். சோ குவான்டிட்டி ஆஃப் ஈச் ஐட்டம், எத்தனை வடை, எத்தனை போண்டா, எத்தனை பஜ்ஜின்னு கேட்டு வாங்கியாச்சு. கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஐட்டம். ஓகே, 4 வடையா 24 ரூபாய், ஒரு டீயா 12 ரூபா, 8 போண்டாவா 80 ரூபா, 10 பஜ்ஜியா 80 ரூபா. ஓகே, அடுத்து என்ன? வடைக்கு இவ்வளோ, டீக்கு இவ்வளோ, போண்டாக்கு இவ்வளோ, பஜ்ஜிக்கு இவ்வளோ. ஓகே, அடுத்து என்ன? பே பண்ணுவோம் சார். பே பண்ணும்போது நம்ம கொடுத்த காசு அதை விட அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப். கால்குலேட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் சார். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்ப கடைக்கு போனீங்கன்னா வடைக்கு 12 ரூபா கொடு, டீக்கு 60 ரூபா கொடு, போண்டாக்கு 100 ரூபா கொடு, பஜ்ஜிக்கு 80 ரூபா கொடு, அப்படியா கேட்பாங்க? அப்படியா கேட்பாங்க? இல்ல இல்லையா? இல்ல சார். அப்போ ப்ரோக்ராம்ல நம்ம ஏன் அந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும்? ஸோ ஒவ்வொரு ஐட்டமோட ரேட் என்னன்றத செக் பண்ணியாச்சு. டோட்டல் பிரைஸ் என்னன்னு செக் பண்ணணும் இல்லையா. டோட்டல் பிரைஸ் தான் நம்ம ஃபைனலா டீல் பண்ண போற பிரைஸ். வடைக்கு 60 ரூபாய், இந்தாங்க 60 ரூபாய் வச்சுக்கோங்க, மீதி காசு கொடுங்க. இந்தாங்க டீக்கு 12 ரூபா வச்சுக்கோங்க, மீதி. அப்படி வி டோன்ட் டீல் தட் வே, ரைட்? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது சீக்வன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ரியல் டைம்ல பண்ணும்போது ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம அதுதான் பண்ணுவோம் இல்லையா. இண்டிவிஜுவல் காஸ்ட் ஐட்டம் ஓகே, கால்குலேட்டர்ல போடும் போதும் சரி, வடை இப்போ கம்ப்யூட்டர்லயே அதை டைப் பண்ணாலும் சரி, 6 வடை 3 டீ 2 போண்டா கடகடன்னு டைப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ரைட் சைடு வந்து அதோட ரேட் இருக்கும், கீழே சம் இருக்கும் இல்லையா. அப்போ கால்குலேட் டோட்டல் அமௌண்ட். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமோட அமௌண்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ணிட்டோம், டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து அடுத்து நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? ஓகே, ஸோ நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, ஹவு மச் டஸ் த யூசர் ஹேவ். யூசரா கஸ்டமர், இங்க கஸ்டமர் ஹேவ். அதுக்கப்புறம் பேலன்ஸை செக் பண்ணிட்டு செக் த பேலன்ஸ் அண்ட் இன்ஃபார்ம் த கஸ்டமர். ஸோ எவ்வளோ இப்போ கொடுத்த காசை விட எக்ஸஸா கொடுக்கணுமா கம்மியா கொடுக்கணுமா அப்படின்றத செக் பண்ணி
சொல்லணும். ரைட்? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ், நோ? சார். மத்தவங்களுக்கு? நோ சார். ஓகே, குட். ஸோ ஃபர்ஸ்ட் யூசர்கிட்ட நம்ம கடைக்கு போகும்போது மெனு டிஸ்பிளே ஆகும் இல்லையா? கடைக்கு போகும்போது கண்ணுக்கு முன்னாடி மெனு போட்டிருப்பாங்க. ஸோ நான் மெனு வந்து ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் வடை. ஸோ இங்க வந்து நான் ஸ்லாஷ் டி நான் போட போறேன். எதுக்குன்னு நான் சொல்றேன். ₹6 பிரிண்ட் டி ஸ்லாஷ் டி ₹12 பிரிண்ட் போண்டா ஸ்லாஷ் டி ₹10 பிரிண்ட் பஜ்ஜி ₹8. எஸ் ஹரிபிரசாத். நான் இத்தனை பெர்சன்டேஜ் பண்றதுக்கு ஸ்லாஷ் என்ன போட்டா ஈஸியா இருக்கும். போட்டா ஈஸியா இருக்கும். ஸ்லாஷ் என் போட்டா ஈஸியா தான் இருக்கும். ஆனா படிச்சு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அதனால நான் போடல. சரி. நீங்க போடுறதுனா போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. சோ நான் ஸ்லாஷ் டி எதுக்கு நான் போட்டேன்னா, இங்க வந்து டேப் ஸ்பேஸ் ஸ்லாஷ் டீன்றது ஒரு டேப் ஸ்பேஸ். ஓகே, அந்த டேப் போடுறதுனால உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்ல வந்திருக்கு பாருங்க. ருபீஸ், இது எல்லா ருபீஸும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வந்திருக்கு, தெரியுதா? ஸோ அதனால நான் ஸ்லாஷ் டி போட்டேன். ஸ்லாஷ் டீன்றது ஒரு டேப் ஸ்பேஸ் போடுறதுனால இந்த மாதிரி ஒரே அலைன்மெண்ட்ல வந்துடும். இப்போ நான் ஸ்லாஷ் டீக்கு போடாம, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வடை டீ எல்லாமே ஒரே லைன்ல முடியல. ஆனா ருபீஸ் எல்லாமே ஒரே லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்லாஷ் டி போட்டோன்னா அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நான் ஸ்லாஷ் டீக்கு பதிலா நான் இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இட் டசன்ட் பிரிண்ட் தட் வே. ஸோ ஸ்லாஷ் டீக்கு பதிலா நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஒரே லைன்ல வராது. மேல இங்க பாக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? எஸ் சார். ஸோ அதனாலதான் நான் ஸ்லாஷ் டி போட்டிருக்கேன். Ctrl+Z ஸ்லாஷ் டி. ஓகே, ஸோ ரேட் பிரிண்ட் பண்ணியாச்சு. யூசர் கிட்ட இருந்து இப்ப வாங்கணும், என்ன பண்றது? யூசருக்கு என்னென்ன வேணும்னு கேட்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க கடையில போயிருக்கீங்க, எத்தனை வடை அப்படின்னு கேட்பாரு இல்லையா? இல்லைன்னா நீங்களே சொல்லுவீங்க 4 வடைன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ எத்தனை வடை நான் யூசர் வாங்கியிருக்காரு, நம்பர் ஆஃப் வடை ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஹவு மெனி வடைஸ், எத்தனை வடை வாங்கியிருக்கீங்க. ரைட், அதே மாதிரி வேற என்ன வாங்கணும்? இன்ட் இன்புட் ஆஃப் அதே மாதிரி நம்பர் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப், ஏன் இதை மிஸ் பண்றேன்? ஓகே, ஸோ நான் இதை ஏன் எக்ஸ்ட்ரா வருது? ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்க போறேன். ஹவு மெனி டி, அதுக்கப்புறம் போண்டாவா, ஹவு மெனி போண்டா. பஜ்ஜி இல்லையா? how many பஜ்ஜி. ரைட், ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. 4 வடை 3 டீ 1 போண்டா 10 பஜ்ஜி.
எல்லாத்துலயும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? வாட்ஸ் நெக்ஸ்ட்? என்னப்பா பண்ணணும்? யூசர் கிட்ட இருந்து என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்காருன்றது கேட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? Calculate the total amount. ஓகே, எப்படி பண்றது? எத்தனை டீ வாங்கியிருக்காங்க, எத்தனை போண்டா வாங்கியிருக்காங்க, எத்தனை பஜ்ஜி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி யூசர்ட்ட இருந்து கேட்கணும் சார். அதை வந்து நம்ம ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் அமௌண்ட்னா நம்பர் ஆஃப் வடை பிளஸ் நம்பர் ஆஃப் டீ பிளஸ் நம்பர் ஆஃப் போண்டா பிளஸ் நம்பர் ஆஃப் பஜ்ஜியா? ஆமா சார். ஓகே, ஸோ யூசர் வந்து 2 அதோட காஸ்டோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு பாருங்க 3. ஓகே, நித்யா சொல்லுங்க சார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் கிடைச்சிருமா? டோட்டல் யூசர் இல்ல சார். இல்ல இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? எத்தனை வாங்கியிருக்காங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஓகே, எத்தனை வாங்கியிருக்காங்கன்றது தான் இது. இத எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? 2ன்றது 2 போண்டா. எத்தனை வாங்கியிருக்காங்கன்றது இதுதான் 2 வடை. எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? 6ஓட சார். ஓகே, அப்போ என் ப்ரோக்ராம்க்கு 6ன்ற ஒரு நம்பர் வேணும் இல்லையா? ருபீஸ் சார். 6 rupees. அதான் 6ன்றது யூனிட் வந்து rupees. 6 rupees. எஸ், ரைட். ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 6 rupeesன்றத நான் கீழே எங்கேயோ ஒரு இடத்துல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா நான் மேல ஒரு இடத்துல ஒரு வேரியபிள்ல நான் போட்டு வச்சுக்குவேன். ஒரு வடை வந்து 6 ரூபான்றது என்னோட என்டையர் ப்ரோக்ராம் ரன் ஆகும் போதும் அந்த வடையோட விலை 6 ரூபாய் தான் இருக்கும் இல்லையா? மாறுமா? மாறாது இல்லையா? காலையில வியாபாரம் 6 ரூபான்னு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு க்ளோஸ் பண்ற வரைக்கும் ஒரு வடையோட விலை 6 ரூபாய் தான் இருக்கும். மாறாது இல்லையா? அடுத்த நாள் ஒரு வேலை மாறுது அப்படின்னா யூசர் வந்து அந்த மெனுல பிரைஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணாங்கன்னா பில்லு வந்து வேற மாதிரி வரும். வடையோட விலை 6 ரூபாய் இல்லை, இன்னைக்கு விலை கூடிருச்சு 7 ரூபான்னு சொல்லி சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பில்லு போடும் போது 6 ரூபாய்க்கு பதிலாக 7 ரூபான்னு வரும். கரெக்டா? ஓகே, அப்படின்னா நானு ஒரு வடையோட விலை என்ன அப்படின்றதெல்லாம் நான் மேல ஒரு இடத்துல நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? அதனால நான் கேபிட்டல்ஸ்ல நான் டைப் பண்ணிக்கிறேன். காஸ்ட் ஆஃப் வடை ஈக்குவல் டு 6 ரூபாய். இதை மட்டும் நான் கேப்ஸ்ல டைப் பண்றேன். ஏன் கேப்ஸ்ல போடுறேன்னா இது வந்து இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், இது மாறாது. யூசர் மாத்தினால் ஒழிய இது மாறாது. 6ன்றது எப்பயுமே 6ஆ தான் இருக்கும். 12ன்றது எப்பயுமே 12ஆ தான் இருக்கும். மாறாது. அந்த ரீசன்னால நான் இப்படி வச்சுக்கிறேன். 12 ரூபாய். காஸ்ட் ஆஃப் போண்டா ஈக்குவல் டு 10 ரூபாய். காஸ்ட் ஆஃப் பஜ்ஜி ஈக்குவல் டு 8 ரூபாய். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் நான் கேபிட்டல்ல போட்டு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து மாறாது, அதனால கேப்ஸ்ல போடுறேன். நாளைக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஒரு வடையோட விலை 7 ரூபான்னு மாத்திட்டாங்கன்னா இந்த ஒரு இடத்துல மாத்தினா போதும் இல்லையா? ஸோ இன்னைக்கு விலை 6 ரூபாய், நாளைக்கு 7 ரூபாய்னா இந்த ஒரு இடத்துல மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் என் ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகே, ஒரு வடையோட விலை 6 ரூபாய், ஒரு டீயோட விலை 12 ரூபாய். ரேட் எல்லாம் நான் இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். யூசர் கிட்ட இருந்து இந்த குவான்டிட்டின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். யூசர் வந்து பணமும் கொடுக்குறாரு. யூசர் வந்து இப்போ ஒரு 50 ரூபாய் இருக்குன்னு சொன்னல, யூசர்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ஆஃப் அமௌண்ட் ப்ளீஸ். ஸோ யூஸ்வலி அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டாங்க, பட் நம்ம ப்ரோக்ராம் சேக்கு ஃபர்ஸ்டே அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோம்.
ரைட். சரி, இப்போ நம்ம டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் வடை மல்டிபிள் காஸ்ட் ஆஃப் வடை வரணும். ஓகே, நம்பர் ஆஃப் வடை மல்டிப்ளைடு பை காஸ்ட் ஆஃப் வடை. ஓகே, வேற? plus number of tea multiplied by cost of tea, அதுக்கப்புறம் plus number of bonda multiplied by Okay. cost of bonda. So plus number of t multiplied by cost of t plus. So இது நான் அடுத்த பிளஸ் போட்டேன்னா எனக்கு வந்து ஸ்கிரீன் லெங்த்தை தாண்டி போயிடும் இல்லையா? ஸோ ஸ்கிரீனோட விட்டை தாண்டி போயிடும். ஹரிசாண்டல்ல ஒரு ஸ்க்ரால் பார் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக ஐ வில் நாட் டைப் ஃபர்தர் ஆன் த ரைட் சைடு. Instead, I go to the next line. Total plus equal to. Plus equal to na என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியாது? மியூட் பண்ணிக்கலாம்ப்பா சுரேஷ். So plus equal to na என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியும்னு நான் கேட்கல, எத்தனை பேருக்கு தெரியாது? ஓகே ஃபைன், என்னன்றது நான் சொல்றேன். இப்போ டோட்டல் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு ஐட்டமோட டோட்டல் என்னன்றதை நம்ம இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ரெண்டு இது டோட்டல் பண்ணி இப்போ ஒரு வேலை டோட்டல்ன்ற வேரியபிள்ல 20ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் அப்படின்ற வேரியபிள்ல 20 ரூபாய் இருக்கு. ஆனா நான் 2 வடையோட விலை மட்டும் தான் நான் கூட்டியிருக்கேன். இன்னும் 2 பொருளோட விலையை நான் இன்னும் ஆட் பண்ணல. எனக்கு இங்க நான் போட்டேன்னா ரைட் சைடு பெருசா போகும். அதனால நான் அடுத்த லைன்ல பிரேக் பண்ணி எழுதிக்கணும். அதாவது என்னோட கன்வீனியன்ஸ்க்காக ஐ எம் கோயிங் டு டைப் இட் இன் நெக்ஸ்ட் லைன். அப்போ இங்க நான் போடுறேன்னா நான் ஏற்கனவே 20 ரூபாய் நான் டோட்டல் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 20 ரூபாய் கூட மீதி 2 பொருளோட விலையை நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? Yes sir. ஓகே, சோ இப்போ பிளஸ் ஈக்குவல் டு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே 2 பொருள் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட இன்னும் 2 பொருளோட விலையை நான் ஆட் பண்ணணும். அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் இந்த டோட்டல்ன்றது இங்க நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கேன் 20 ரூபாய். அது கூட இன்னும் 2 பொருளோட விலையை நான் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ காஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் போண்டா இல்லையா? நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஏ இன்டூ பி போட்டாலும் ஒண்ணுதான், பி இன்டூ ஏ போட்டாலும் ஒண்ணுதான். காஸ்ட் ஆஃப் போண்டா, நம்பர் ஆஃப் போண்டா இன்டூ காஸ்ட் ஆஃப் போண்டா பிளஸ் நம்பர் ஆஃப் பஜ்ஜி into cost of பஜ்ஜி. நான் போட்டிருக்கிறது கரெக்டா? எஸ் சார். இந்துமதி சார், நான் போட்டிருக்கிறது கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே, சோ நான் ஏற்கனவே 20 ரூபாய் நான் நீ மியூட் பண்ணிக்கலாமா? எனக்கு எக்கோ கேக்குது. ஓகே, சோ ஏற்கனவே நான் 20 ரூபாய்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். மீதி 2 பொருளோட விலையை நான் கண்டுபிடிக்கணும். இதை ஒருவேளை நான் இங்க போடாம நான் மேலேயே போட்டிருந்தேன்னா ஸ்க்ரால் பார் இவ்வளவு பெருசு வருது. நான் ப்ரோக்ராம இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். நான் எத்தனை தடவை வந்து நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியும்? அதை நான் பண்ண விரும்பல. அதனால என்ன பண்றேன், ப்ரோக்ராம நான் பிரேக் பண்ணிட்டு அடுத்த லைன்ல நான் போட்டுக்கிறேன். அப்போ ஏற்கனவே 20 ரூபாய் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 20 ரூபாய் கூட மீதி இருக்கிற பொருளோட விலையை நான் ஆட் பண்றேன். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு அந்த 20 ரூபாய் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டோட்டல் 20 ரூபாய் பிளஸ் போண்டாவோட விலையும் பஜ்ஜியோட விலையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல்ன்ற வேரியபிள்ல நான் திரும்ப அப்டேட் பண்ணிக்கிறேன் இல்லையா? இப்போ ஒருவேளை இது 32 ரூபாய் வருதுன்னா டோட்டல் வந்து 20 பிளஸ் 32 52ன்னு மாறிடும். கரெக்டா? எஸ் சார். Yes sir. ஸோ இங்க டோட்டல்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ரைட் சைடு அதே வேரியபிள் கூட இன்னொரு அமௌண்ட்டை ஆட் பண்றோம். கரெக்டா? Yes sir. எஸ் சார். இதை சிம்பிளிஃபை பண்றது தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளிஃபை பண்றது தான் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல். இப்படி போடுறதுக்கு பதிலா டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டுன்னு போடுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு இதே வேரியபிளை இங்க ஆட் இதே வேரியபிளை ஆட் பண்றோம். இங்க லெஃப்ட் சைடு என்ன வேரியபிள் போட்டிருக்குமோ அதே வேரியபிளை ஆட் பண்றோம்.
அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு. ஓகே, லைன் நம்பர் 30யும் லைன் நம்பர் 31ம் சேம், வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் சேம். ஓகே, ரெண்டும் ஒரே வேலையை தான் பார்க்கும். ஆனா ரைட் சைடு வந்து பாருங்க, இவ்வளவு கேரக்டர் வந்து எனக்கு மிச்சமாகுது இல்லையா? சோ அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இது. பிளஸ் ஈக்குவல் டு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, புரிஞ்சுதா? Yes, sir. மத்தவங்களுக்கு ஒரு 3-4 பேர் கை தூக்குனீங்க. எஸ் சார். சார் ஓகே, ரைட். சோ இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். ரெண்டும் ஒண்ணுதான். அதனால சோ நான் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ்ன்னு போடுறதுக்கு பதிலா டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக எனக்கு இன்னும் கூட வடையோட காஸ்ட் எங்க, டீயோட காஸ்ட் எங்கன்னு கால்குலேட் பண்றதுல எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நான் ஒவ்வொரு லைன்லயும் ஒன்னு நான் போடுறேன். பிளஸ் ஈக்குவல் டு, ஓகே, டோட்டல் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அசைன் தான் பண்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே டோட்டல் கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் கால்குலேட் பண்றேன். இங்க பிளஸ் ஈக்குவல் டு வராது, ஏன்னா டோட்டலே கிடையாதுல்ல. அப்பதான் நான் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இங்க டோட்டலே கிடையாது. இந்த இடத்துலதான் நான் காஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வடையோட விலையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வடையோட விலை கூட டீயோட விலையை நான் ஆட் பண்றேன். ஓகே, வடையும் டீயும் ஆட் ஆக்கி டோட்டல் இருக்கு. அது கூட போண்டாவோட விலையும் பஜ்ஜியோட விலையும் நான் ஆட் பண்றேன். இந்த பஜ்ஜியோட விலையும் நான் அடுத்த லைன்ல நான் மூவ் பண்ணிக்கிறேன். டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி போடலாம். இது எல்லாத்தையும் ஒரே லைன்லயே போடலாம், தப்பே கிடையாது. நான் முன்னாடி போட்ட மாதிரி 2 டிஃப்ரெண்ட் லைன்ல ஸ்பிளிட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி ஒன்னு ஒவ்வொரு லைன்ல போடலாம். இப்படி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, படிக்கும் போது எனக்கு நீட்டா இருக்கும். டோட்டல் கூட நான் எதெல்லாம் ஆட் பண்றேன் அப்படின்றது இங்க படிச்சு பார்க்கும் போது எனக்கு நீட்டா இருக்கு. அதனால இப்படி போடுறேன். ஓகே, இல்ல ஒரே லைன்ல போட்டுக்கிறேன்னா பிரச்சனையே கிடையாது. உங்க ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் இல்லையா? ஓகே, சோ இப்போ நான் பிளஸ் ஈக்குவல் டு நான் சொன்னேன் இல்லையா? பிளஸ் ஈக்குவல் டு நான் சொன்னேன். அந்த மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு இருக்கு, மல்டிப்ளை ஈக்குவல் டு எல்லா அரித்மெட்டிக் ஆபரேட்டரும், டிவைட் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்துலயும் பண்ணலாம். அடிஷன் பண்ற மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஓகேவா? இத போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். இப்போ டோட்டல் வந்து ஓவரால் டோட்டல் எனக்கு எந்த லைன்ல கிடைச்சிருக்கு? 32, sir. 32. ஓகே, சோ இப்போ டோட்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 52 ரூபாய் ஆயிருக்கு. இங்க யூசர் வந்து 40 ரூபாய் கொடுத்திருக்காரு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? நீங்க காசு கம்மியா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்கணும் சார். ஓகே, எதை பேஸ் பண்ணி அதை டிசைட் பண்றோம்? இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம யூசர் கொடுத்த அமௌண்ட்டையும் பேஸ் பண்ணி. ஓகே ஓகே, சோ கடைக்காரர் வந்து நீ கொடுத்துருக்க அமௌண்ட் கம்மி, எக்ஸ்ட்ரா காசு கொடுன்னு கேட்க மாட்டாரு இல்லையா? நம்ம கையில என்ன அமௌண்ட் இருக்குன்றத பார்த்துட்டு, எவ்வளவு டோட்டல் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரு கொடுக்கணுமா நான் கொடுக்கணுமா சரியா போச்சான்றதுக்கு அப்படின்ற முடிவுக்கு வருவாரு இல்லையா? ரேண்டமா நீ கொடுக்குற காசு கம்மி, காசு கொடுன்னுலாம் கேட்க மாட்டாரு. ரெண்டு பொருளோட விலை கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் ஆன் த கம்பேரிசன் he will decide. அப்போ இங்க ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணணும். என்னென்ன கம்பேர் பண்ணணும்? டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு யூசர் அமௌண்ட் கொடுத்தா. ஓகே, டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு யூசர் அமௌண்ட் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? காசு சரியா போயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க சார். ஓகே, பிரிண்ட் amount is equal, no
எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரெக்வயர்டு. ஓகே, அடுத்து யார்கிட்ட கேட்கலாம்? திவ்யா, அடுத்து என்னமா பண்ணலாம்? ₹50 பொருளுக்கு ₹50 கொடுத்துருக்கேன், சரியா போச்சுன்ட்டாரு யூசர். அடுத்து என்ன செக் பண்ணலாம் திவ்யா? சிவரஞ்சனி, சார் அடுத்து என்ன செக் பண்ணலாம்? அடுத்து எலிஃப்ல போட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சாரி கிரேட்டர். டோட்டல் கிரேட்டர் தென் பண்ணுமா? எஸ் சார். ஓகே, இல்ல சார் என்ன பண்ணும்? கிரேட்டர் தான் சார், கிரேட்டர் சார். கரெக்ட் தானா? எஸ் சார். சரி, அடுத்து அமௌண்ட் இஸ் நாட் ஈக்குவல்னு போடணும் சார். ஓகே, பிரிண்ட் அமௌண்ட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, வேற என்ன பண்ணலாம்? பே த ரிமைனிங் அமௌண்ட்னு போடணும் சார். ஓகே, மீதி காசு கொடுப்பா அப்படின்னு கேட்டா போதுமா? அது எவ்வளோன்னு சொல்லணும் சார். எவ்வளவுன்னு சொல்லணும் இல்லையா? எக்ஸ்ட்ரா ₹10 கொடு, ₹20 கொடுன்னு கேட்கணும் இல்லையா? எஸ் சார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் டோட்டல் அமௌண்ட்டையும் யூசர் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணா வரும் சார். ஓகே, சோ அது ஓகே, அது இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? நீ சொன்னீங்கன்னா நான் அப்படியே டைப் பண்ணிடுவேன். ஓகே, நீ சொன்னது கரெக்ட் தான். எப்படி டைப் பண்ணலாம் சார்? இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி ஒரு வேரியபிள்ல போட்டா அந்த மாதிரி சார். அது அப்படியே பிரிண்ட் பண்ணி டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் யூசர் அமௌண்ட். கரெக்டா? எஸ் சார். ஓகே சார், இது அப்படியே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்டோட எழுதுற மாதிரி சார். என்னன்னு போடணும்? நீங்க இவ்வளவு கொடுக்கணும்னு போடணுமா? சார், இந்த டபுள் கோட்ஸ்க்கு அடுத்து கம்மா போட்டு இந்த டிஃபரன்ஸ்ன வேரியபிள் இது பண்றோம் சார். ஓகே, சோ என்ன சொல்லணும்? யூசரை பே பண்ண சொல்லணுமா இல்லனா இந்தாங்க மீதி காசு வச்சுக்கோங்கன்னு சொல்லணுமா? பே த அமௌண்ட்னு சார், இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள பே த அமௌண்ட்னு போட்டுட்டு. ஓகே, சோ நான் எப்படி போட போறேன்னா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் எப்படி போட போறேன்னா, பே ரூபீஸ் டிஃபரன்ஸ் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் எஃப் பே ரூபீஸ் எக்ஸ்ட்ரா. கரெக்டா? பே ரூபீஸ் 20 எக்ஸ்ட்ரா, வேணா 20 மோர். கரெக்டா? எஸ் சார். ஓகே, ரைட். சரி, லைன் நம்பர் 35ல இருந்து 37 இந்த 3 லைன் கரெக்டா? வேற ஏதாவது மாத்தணுமா? சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, கிரேட்டர் தென் சொன்னீங்க. எது உண்மை? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்றது உண்மையா, கிரேட்டர் தென் மட்டும் தான் இருக்குன்றது உண்மையா? இல்ல சார், கிரேட்டர் தான் சார். கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு கிடையாதா சார்? ஒருவேளை ஈக்குவல்ட்டா இருந்தா டோட்டல் அமௌண்ட்டும் யூசர் அமௌண்ட்டும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி சார். ஓகே, இந்துமதி. ஓகேமா, இந்துமதி. சோ இதுல கிரேட்டர் தென்ன்றது உண்மையா, கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டுன்றது உண்மையா? greater than equal to. ஓகே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்றது என்ன பண்ணும்? கிரேட்டர் தெனுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து டோட்டல் வந்து நீ 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கியாமா? எனக்கு எக்கோ கேக்குது. இல்ல சார். ஓகே, சொல்லு. ரெண்டுத்துக்கும் கிரேட்டர் தெனுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, ஓகே. ஆதிசேஷன், கிரேட்டர் தெனுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கும் என்ன வித்தியாசம்?
சார் கிரேட்டர் தான்னா யூசர் அமௌண்டோட டோட்டல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்னா இதுவும் டோட்டலும் யூசர் அமௌண்ட்டும் சேமா இருந்தாலும் அது பிரிண்ட் ஆகும் சார். ஓகே ஸோ ஸோ அது ஆல்ரெடி ஈக்குவலா இருக்க தான் மேல கொடுத்துட்டீங்க சார். அப்புறம் ஓகே ஈக்குவல் ஸோ ஏற்கனவே ஈக்குவலா இருக்குன்றத நம்ம இங்க செக் பண்ணியாச்சு. அதனால திரும்ப ஈக்குவல் அப்படின்றத செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். ஸோ கிரேட்டர் தென் மட்டும் தான், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது. ஓகே, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? வேற ஏதாவது பண்ணணுமா? சார் லெஸ் தேன் செக் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? எலிஃப் ஓகே டோட்டல் லெஸ் தேன் யூசர் அமௌண்ட். ஓகே, அடுத்து அடுத்து டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு யூசர் அமௌண்ட் மைனஸ் டோட்டல். மைனஸ் டோட்டல். என்னப்பா மேல வந்து டோட்டல் மைனஸ் யூசர் அமௌண்ட்னு போட்டோம், கீழே வந்து யூசர் அமௌண்ட் மைனஸ் டோட்டல்னு போட சொல்ற ஏன்? சார் இதுல வந்து யூசர் அமௌண்ட் தான் சார் அதிகமா இருக்கு, அதனால. ஓகே, வெரி குட். பெரிய நம்பர்ல இருந்தாலும் சின்ன நம்பர் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ண போறோம். இங்க வந்து யூசர் அமௌண்ட் தான் பெரிய நம்பர், யூசர் வந்து நிறைய கொடுத்துட்டாரு. அப்ப என்ன கொடுக்கணும்? பேலன்ஸ்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, டேக் த பேலன்ஸ் ருபீ டிஃபரன்ஸ். எவ்வளவு ரூபாய் பேலன்ஸோ அது கொடுக்கணும். ரைட். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சொல்லுங்க ஹரி. சார் எல்இஃப் போடுறதுக்கு பதிலா வெறும் எல்ஸ்ன்னு போட்டு அந்த டோட்டல் அந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை இல்லையா சார்? ஓகே, என்னப்பா சுரேஷ், எல்இஃப் வேண்டாம் எல்சே போதுன்றாரு, நீ என்ன சொல்ற? ஓகே சார், எல்ஸும் போட்டுக்கலாம் சார். எல்இஃப் தேவையில்லை சார். கரெக்ட். ஏன்? ஏன்னா ஒண்ணு அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அதுக்கு மேல வேற எதுவும் ஈர்க்கப்படுறதில்லை. சோ மூணே காம்பினேஷன் தான். ஒண்ணு ஈக்குவலா இருக்கும், இல்லனா பெருசா இருக்கும், ரெண்டுமே இல்லனா சின்னதா தான் இருக்கும். வேற காம்பினேஷனே கிடையாது இல்லையா? அப்போ இங்க எல்இஃப் போட வேண்டிய அவசியமே கிடையாது, எல்ஸ் போட்டா போதும். ஏன்னா இது ரெண்டுமே இல்லனா மூணாவது வேற ஆப்ஷனே கிடையாது. ரைட். சோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, ரன் பண்ணிடலாம். ஸோ வடை இவ்வளோ, பஜ்ஜி இவ்வளோ எல்லாம் இருக்கு. ஹவு மெனி வடை? நான் ரேண்டமா கொடுக்குறேன். 4 டீ, 2 போண்டா, பஜ்ஜி கிடையாது, 0 பஜ்ஜி. அமௌண்ட் ப்ளீஸ் 20 rupees. 78 ரூபாய் நீங்க கொடுக்கணும். ரைட். ஓகே, இப்போ ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா எல்லாமே ஒன்னு ஒன்னு வாங்குறேன். அமௌண்ட் 100 ரூபாய் கொடுக்குறேன். டேக் த பேலன்ஸ் 64. இப்போ 2 தடவை 78 ரூபாய் அதிகமா 78 ரூபாய் நீங்க கொடுக்கணும்னு சொல்லுது, 64 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. எந்த ஒரு விஷயம் சொல்லல. காசு ஈக்குவல் ஆயிடுச்சுன்றத மட்டும் சொல்லல சார். ஓகே, அது மூணாவது காம்பினேஷன். ஆனா பிரிண்ட்ல எந்த ஒரு விஷயம் சொல்லல. எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்றது. டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லணும் இல்லையா? இப்ப கடையில போயிட்டு நீங்க பொருள் வாங்குறீங்கன்னா 20 ரூபாய் கொடுக்குறீங்க, 100 ரூபாய் ஆச்சு 80 ரூபாய் கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா? 80 ரூபாய் கொடுங்கன்னு மொட்டையா சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும் போது ஒரு விஷயம் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். அமௌண்ட் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா போச்சு அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம டோட்டல் சொல்லணும். கடைக்காரன்ட்ட கடைக்கு போறீங்க, கடையில வந்து 20 ரூபாய் கொடுங்கன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? டோட்டல் எவ்வளவுன்னு கேட்பீங்கல்ல? சோ அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு ப்ரோக்ராம் எழுதணும். நம்ம ஒரு யூசரா இருந்தா இந்த ப்ரோக்ராம் இப்படி சொல்லுச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோமா? we are the end user. சோ இப்போ கரெக்டா இருக்கும். அமௌண்ட் 200 ரூபாய், டோட்டல் இஸ் 242. 42 ரூபாய் நீங்க கொடுக்கணும். 242 ரூபாய் ஆச்சு, நீங்க 42 ரூபாய் கொடுக்கணும். இப்போ கிளியரா இருக்கு, அவுட்புட் வந்து கிளியரா இருக்கு, நமக்கு தேவையான மாதிரி இருக்கு இல்லையா? எனி கொஸ்டின்ஸ்?
நோ சார். ஓகே, சோ இந்த ப்ரோக்ராம்ல புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க? பிளஸ் ஈக்குவல் டு அந்த இதை கத்துக்கிட்டேன் சார். ஓகே, வேற என்ன கத்துக்கிட்டீங்க? வேற யார் என்ன கத்துக்கிட்டீங்க? கான்ஸ்டன்டா வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? ஸ்லாஷ் டி சார். ஸ்லாஷ் டி இங்க ஸ்லாஷ் டி டேப் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். ரைட். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் வடையெல்லாம் நான் இப்போ ஏன் போட்டேன் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதியாச்சு. இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒரு டீ கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டோம். அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்காரு. பால் விலை ஏறிடுச்சு. அவர் வந்து டீ விலையை ஏத்தணும். அவர் ப்ரோக்ராம்ல எங்கெங்கெல்லாம் போய் மாத்தணும்னு போய் மொத்த ப்ரோக்ராமும் பாப்பாரா? அவருக்கு ப்ரோக்ராமை படிக்க தெரியுமா முதல்ல? தெரியாது சார். தெரியாது இல்லையா? ஆனா இந்த மாதிரி நான் போல்டா போட்டு இந்த மாதிரி வடையோட விலை இவ்வளோ, டீயோட விலை இவ்வளோ அப்படின்றத நான் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லயே நான் போட்டேன்னா அவரு இங்க பார்த்துட்டு இது ஆக்சுவலி இங்க போடணும்னு கூட அவசியம் இல்லை. இதை கட் பண்ணி இன்னும் மேல கூட போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, சோ இந்த ப்ரோக்ராம் நீங்க அப்படியே அவர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா டீயோட பாலோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா டீ 15 ரூபாய் ஆச்சுன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் மாத்திட்டு ப்ரோக்ராம ரன் பண்ணாருன்னா ரன் ஆகும். வடையோட விலை பருப்பு விலை ஏறிடுச்சு, வடை வந்து 7 ரூபாய்னா 7 ரூபாய். ரைட். ஸோ இது கான்ஸ்டன்ட், இது மாறாது. நான் இப்போ ப்ரோக்ராம்ல இதை நான் எத்தனை இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்றது தெரியாது. எல்லா இடத்துலையும் போய் நான் வடையோட விலையை அப்டேட் பண்ண வேண்டிய இடத்துல அவசியம் இல்லை. ஒரு இடத்துல அப்டேட் பண்ணனா மற்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த வேரியபிள் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கும். இது கான்ஸ்டன்ட், இது மாறாது. ஓகேவா? ஸோ எல்லா வேரியபிளும் அப்படி போடணுமானா கிடையாது. எல்லா வேரியபிளும் இப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது. எது வந்து த்ரூ அவுட் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் மாறாதோ அதை மட்டும் இந்த மாதிரி கேப்ஸ்ல போட்டு மேல போட்டா போதும். எல்லா இடத்துலயும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ப்ரோக்ராம் போட்டிருப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்க மாட்டோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். ஏன் போடுறோம்னா இந்த வேல்யூ மாறாது. இதை வந்து கேப்ஸ்ல கிடையாது, நான் வந்து லோயர் கேஸ்லயே நான் போட்டுக்கிறேன், கேப்ஸ்ல போடல அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன், தப்பே கிடையாது. கேப்ஸ்ல போட்டாலும் ஒர்க் ஆகும், ஸ்மால்ல போட்டாலும் ஒர்க் ஆகும், தப்பே கிடையாது. ஆனா சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி கேப்ஸ்ல போடுவாங்க, பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா?